வணக்கம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எவ்வளவோ அப்ளிகேஷன் இருந்தாலும், நம்ம இப்போ வந்து தட்கல் டிக்கெட் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னா ஐஆர்சிடிசி. மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்னா 10:15க்கு தான் ஓப்பன் ஆகும். 11 மணிக்கு ஓப்பன் பண்ணா 11:15க்கு தான் ஓப்பன் ஆகும் தட்கால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதனால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. அதே ரயில்வே வந்து இப்போ வந்து ஸ்வரயில் அப்படிங்கிற அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் வந்து இப்போ வந்து யாராலையும் டவுன்லோட் பண்ண முடியல. பீட்டா வெர்ஷன் வச்சிருக்கவங்க மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியுது. அதாவது பீட்டா குழுமத்தில் இணைஞ்சிருந்தா, அதாவது அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன குறைகள் நிறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க வந்து இந்தந்த வைரஸ்லாம் இருக்குது, பக்ஸ் இருக்குது, நிறையா ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் பீட்டா குரூப்பில் இணையணும். அந்த பீட்டா குரூப்பில் இணைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியுது. அதுவும் இப்போ வந்து 5000த்திற்கும் மேற்பட்டவர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு வசதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தனி அப்ளிகேஷன், உணவு ஆர்டர் பண்ணுறதுக்கு தனி அப்ளிகேஷன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு தனி அப்ளிகேஷன், வந்து பிஎன்ஆர் நிலை, அதாவது அதோட ட்ரெயினோட ஸ்டேட்டஸை அறியறதுக்கு தனி அப்ளிகேஷன் இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஸ்வரயில், SWARAIL இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே அப்ளிகேஷன், அதாவது உணவு ஆர்டர் பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் அதிலே புக் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து டிக்கெட் வந்து லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா, அதாவது லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்னா இப்போ சென்னையிலேருந்து மீனம்பாக்கம், இது கோயம்பேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கு UTS அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் வந்து ஸ்வரயில் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, தட்கல் டிக்கெட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் மிகவும் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவு ஸ்பீடாக இருந்தாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்துவே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் வந்து மக்களிடையே லான்ச் பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து எல்லாருமே பயன்பாட்டுக்கு கொண்டு யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட் புக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து SWARAIL இந்த அப்ளிகேஷன் நேம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்ச நாட்கள்லேயே இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா பயன்பாட்டுக்கும் வந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.